வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஃபனான பூரி மசால் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பூரிக்கு எப்பயும் போல் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். கிழங்குக்கு ஒரு 2 இல்லை 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. மற்றபடி தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி, ஒரு துண்டு இஞ்சி, 3-4 பச்சை மிளகா எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நம்ம மசாலா நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மசாலா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஓட சில பேருக்கு ஓட பிடிக்குங்க, சில பேருக்கு கொஞ்சம் கெட்டி மசாலாவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போயிட்டேங்க, பண்ணும்போது பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆனால் மறந்துடாதீங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம பட்டாணியை போடணும். அது சொல்ல நான் மறந்து போயிட்டேன். சில பேருக்கு பூண்டு போட்டாலும் பிடிக்கும். பூண்டு போடுறதுனாலும் நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி போடலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுதாவும் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம பூரி மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மசால் ரெடி. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. சின்னதாக பூரியை இட்டுக்கங்க. ஒரு 5 பூரியாக ரெடியான அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. இப்போ நம்ம பூரியும் ரெடி, மசாலாவும் ரெடி. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.